The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. சுற்றுச்சூழல் சமநிலைக்கான உயிர் ஆதாரங்களான வளங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டியவை. இந்த வளங்கள் அபகரிக்கப்பட்டால் நொடியும் தாமதமின்றி தடுக்கப்பட வேண்டும். மேட்டூரில் நிகழ்ந்து வரும் ஒரு கொள்ளை தடுக்கப்படாததால் எண்ணற்ற மரங்கள் மடிவதோடு நூற்றுக்கணக்கான பறவை இனங்களும் அழிவை சந்திக்கும் நிலையில் உள்ளன. அடுத்து பற்றுவதற்கு மண் இல்லாமல் அந்தரத்தில் தத்தளிக்கிறது இந்த மரம். இது மட்டுமல்ல, இந்த பகுதியில் நிறைய மரங்களும் இப்படித்தான் தங்கள் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றன. வேதனை தரும் இந்த காட்சிகள் காண கிடைப்பது மேட்டூரில். மேட்டூர் அணையின் வலது கரையில் அவசரகால வெள்ள நீர் போக்கியை ஒட்டி அரிய வகை மரங்களுடன் அடர்ந்த காடு உள்ளது. இது வனத்துறையின் கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்படுகிறது. மேட்டூர் அணை நிரம்பும் போது பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பில் வந்துவிடும். இந்த காட்டில் விதவிதமான வெளிநாட்டு பறவைகள் காலங்காலமாக கூட்டம் கூட்டமாக வந்து செல்கின்றன. 100க்கும் அதிகமான பறவை இனங்கள் கூடு கட்டி வசிக்கின்றன. இந்த நிலப்பரப்பில் மட்டுமே வாழும் அரிய வகை பறவை இனங்களும் உள்ளன. ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த பறவைகளை பார்க்க முடியாது. இவற்றின் கீச்சு குரல்களை கேட்கவும் முடியாது. காரணம், பறவை இனங்கள் கூடு கட்டுவதற்கு இங்கே மரங்கள் இருக்காது. இதற்கு காரணம் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கும் மண் கொள்ளை. இங்கு செழித்திருக்கும் வளமான செம்மண் கருணையே இன்றி பல அடி ஆழத்திற்கு அள்ளப்பட்டு அபகரிக்கப்பட்டு வருகிறது. 3 துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பகுதியில் தமிழ்நாட்டிலேயே மேட்டூரில் மட்டுமே அண்டை மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் அரிய வகை பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் வந்து செல்லும் இந்த ரம்மியமான சூழல் உள்ள இந்த பகுதியில் பல அடி ஆழத்திற்கு சட்டவிரோத கும்பல்களால் சட்டவிரோதமாக செம்மண்கள், பல கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மண்கள் ஆண்டுதோறும் பல ஆண்டுகளாக கடத்தப்பட்டுள்ளது. அடுத்து வேர் பற்றி நிற்க பிடிமண் இல்லாமல் ஒவ்வொரு மரமாக விழுந்து கருகி மரித்து வருகின்றன. தன்னை தாங்கும் மரங்கள் அழிந்து வருவது தெரியாமல் இருக்கும் மரங்களில் கூடு கட்டி வருகின்றன பறவை இனங்கள். அழியப் போகும் காடுகள் என்று அறியாமல் சந்தோஷமாக பறக்கின்றன. சில பறவைகள் மரத்திலும் மண்ணிலும் உள்ள பொந்துகளில் கூடு கட்டியுள்ளன. தனித்துவம் மிக்க இந்த காட்டிலிருந்து விலை மதிப்பே இல்லாத செம்மண்ணை அள்ளிச் சென்றுள்ளது சட்டவிரோத கும்பல். வனத்துறையின் ஒத்துழைப்பு இல்லாமல் மண்ணை அள்ளியிருக்க முடியாது என்பது மேட்டூர் சுற்றுப்புற பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த முக்கியமான வனப்பகுதியில் வனத்துறை நர்சரிக்காக மண் எடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இதை பயன்படுத்தி சட்டவிரோத கும்பல் அளவுக்கு அதிகமான ஒரு மைன் செலவுக்கு பல அடி ஆழத்துக்கு பல வருஷமாக பல கோடி ரூபாய்க்கான மண்ணெல்லாம் அள்ளி சேதப்படுத்தியிருக்கிறாங்க. இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க யாரும் கண்டுக்கல. இந்த பகுதியை தொடர்ந்து இந்த நிலை நீடிச்சதுன்னு சொன்னால் இந்த வனப்பகுதி அழியும், அரிய வகை பறவைகள்லாம் அழியும். வனத்துறையின் நாற்றாங்காலுக்காக இந்த பகுதியிலிருந்து வனத்துறை செம்மண் அள்ளி சென்றுள்ளது. அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவியோ இல்லை அவர்களின் துணையுடனோ சட்டவிரோத கும்பல் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள செம்மண்ணை அள்ளி அபகரித்துள்ளது. இதனால் ஏராளமான மரங்கள் சாய்ந்து விழுந்து மண்ணோடு மக்கி கரையானுக்கும் இரையாகி வரும் அவலம் காணப்படுகிறது. பறவைகளின் வாழ்விடமான மரங்கள் சருகாகி வருகின்றன. செம்மண் கொள்ளை குறித்து மேட்டூர் வனச்சரகர் சிவானந்தத்திடம் கேட்டபோது இது பற்றி எந்த தகவலும் இல்லை என்று பதில் அளித்து நம்மை வியக்க வைத்தார். பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கேட்டபோது மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் செல்லும் போது மட்டுமே அந்த பகுதி தங்கள் கட்டுப்பாட்டில் வரும் என்றும் பொதுவாக அனைத்து செயல்பாடுகளையும் வனத்துறையே கண்காணித்து வருவதாகவும் கூறினார். மேட்டூர் வட்டாட்சியர் விஜயிடம் கேட்டபோது இது பற்றி கிராம நிர்வாக அலுவலரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.